அனைவருக்கும் வணக்கம். இந்நிகழ்ச்சிக்கு என்னை கருவியாக்கி உங்களிடம் உரையாடக்கூடிய இத்தருணத்தை உருவாக்கி தந்த எல்லாம் வல்ல ஜெகத்குரு மகாபிரபு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு எனது கோடானு கோடி நன்றிகளை கண்ணீர் துளிகளாக அவர் பாதச்சுவட்டில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். திக்கற்றோருக்கு தெய்வமாய், இருண்ட வாழ்வின் ஒளிவிளக்காய், வாடியவரின் வாழ்வில் வசந்தத்தை வாரி வழங்கும் எம் குருராஜா, பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட சொற்ப வாழ்வில் கணம் பொழுதும் உம்மை மறவா வரம் வேண்டுகிறேன். உம்மை வணங்குவோர் வாழ்வில் வளம் சேரட்டும். உம்மை துதிப்போரின் துன்பங்கள் தூசாக. இப்பிரபஞ்ச உலகில் நிஜ நாயகன், இவ்வுலகில் உள்ள அனைத்துயிரும் வாழ்வாங்கு வாழ உம்மை பிரார்த்தித்து இந்த வார நிகழ்ச்சியை துவக்குவோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ಯೋಗಿಗಳ ಹೃದಯಕ್ಕೆ ನಿಲುಕ ನಿಗಮಾಗಮೈಕ ವಿನುತ ಪರಮಾನುರಾಗದಲ್ಲಿ ದ್ವಿಸಹಸ್ರ ಜಿಹ್ವೆಗಳಿಂದ ವರ್ಣಿಸುವ ಭೂಗಗನ ಪಾತಾಳ ವ್ಯಾಪ್ತನ ಯೋಗ ನಿದ್ರಾಸ್ಪದ ನೆನಿಪ ಗುರು ನಾಗರಾಜನ ಪದಕ್ಕೆ ನಮಿಸುವೆ. ನಾಗರಾಜನ ಪದಕ್ಕೆ ನಮಿಸುವೆ. ಮನದೊಳಗನವರತ ಮನದೊಳಗನವರತ ರಾಘವೇಂದ್ರ ಗುರು ಪಾವನ ಕಾಯ, ರಾಘವೇಂದ್ರ ಗುರು ಪಾವನ ಕಾಯ, ರಾಘವೇಂದ್ರ ಮಂತ್ರಾಲಯ ನಿಲಯ, ರಾಘವೇಂದ್ರ ಮಂತ್ರಾಲಯ ನಿಲಯ, ರಾಘವೇಂದ್ರ ಗುರು ಪಾವನ ಕಾಯ, ರಾಘವೇಂದ್ರ ಗುರು ಪಾವನ ಕಾಯ. ರಾಘವೇಂದ್ರ ದುರಿತೌಘ ಪರಿಹಾರ, ರಾಘವೇಂದ್ರ ದುರಿತೌಘ ಪರಿಹಾರ. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கிபி 1671 மந்த்ராலய க்ஷேத்திரத்தில் ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் செய்த பிறகு இந்த பாரத தேசமெங்கும் இல்லாமல் உலகெங்கிலும் கூட மிருத்திகா ரூபமாகவும் சிலா ரூபமாகவும் எல்லா இடத்திலும் அருள் வீசி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே மந்த்ராலய க்ஷேத்திரம்
மிகவும் பறந்து விரிந்த இடம் துங்கபத்ரா நதிக்கரையிலே மந்த்ராலய க்ஷேத்திரம். அதன் பிறகு ஒரு 30 ஏக்கரில் பார்த்தா புண்ணியஸ்தலா கர்நாடகாவில் இருக்குது. நம்ம தமிழகத்தில் ஸ்ரீரங்கம் காவிரி கொள்ளிடத்துக்கு நடுவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத க்ஷேத்திரத்தில் மிக பிரம்மாண்டமான இடம். அந்த வகையில் இந்த சென்னை மாநகரத்திலே மிக பரந்த இடத்திலே இருக்கக்கூடிய பிருந்தாவனம் இந்த அயனாவரம் பிருந்தாவனம். இன்றைக்கு இங்கு வருகின்ற பக்தருடைய மாசுகளை களையக்கூடிய வகையில் இருக்கின்ற இந்த ராகவேந்திரர் இன்றைக்கு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடம் ஒரு காலத்தில் குப்பை மேடாக இருந்தது. நீங்கள் நம்ப வேண்டும், ஒரு காலத்தில் இன்றைக்கு இங்கு வரக்கூடிய பக்தர்களின் மனங்களில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றக்கூடியவராக வந்து அருள்பாலித்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ராகவேந்திரர் இருந்த இடம் ஒரு காலத்தில் ரொம்ப புராண காலம்லாம் இல்லை, ஒரு 30-35 வருஷம் முன்னாடி குப்பை மேடாக இருந்த இடம். 1982 சத்யபிரமோதர் அவர்களால் வந்து இங்கே பிரதிஷ்டாபனம் ஆச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடம் பல்கி பெருகி பக்கத்தில் அவங்க கொடுத்த இடம் ஒன்று, பக்கத்தில் பின்னாடி நீங்கள் பாருங்கள் மிக பிரம்மாண்டமான இடம். அவருக்கு ஜெகத்குருன்ற பட்டத்தை கொடுத்தவர் வந்து அடில் ஷா பீஜப்பூரில். இன்றைக்கும் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை நிரூபித்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார் 1671 நான் 700 வருஷம் இன்னும் ஜீவனோடு இருப்பேன், அதனுடைய ஐகரியா மிருத்திகா பிருந்தாவனங்கள் வரும்னு அது மாதிரி வந்துட்டு இருக்கு. அவர் இருப்பதை நிரூபித்த தலம் இந்த அயனாவரம் பிருந்தாவனம். ராகவேந்திரர் தன்னை ஜெகத்குரு என்று நிரூபித்த ஸ்தலம் இது. அவருக்கு அந்த இடத்த கொடுத்தவரே யார்? இன்றைக்கி மந்த்ராலய க்ஷேத்திரம் இவ்வளோ பெருசாக இருக்குது. சித்தி மசூத் காங்கிற ஒரு முஸ்லீம் தான் கொடுத்துருக்காரு அந்த இடத்த. அப்புறம் ஜெகத்குருன்னு பட்டத்தை யார் கொடுத்தது? பீஜப்பூர் சுல்தான் அடில் ஷா தான் கொடுத்தார். அவர் வந்து பிருந்தாவன பிரவேசம் பண்ண பிறகு கூட சார் தாமஸ் பண்றவுக்கு நேரில் வந்து பேசியிருக்கார். ஒரு ஹரிஜன் கொண்டு வந்த கடுகை கூட உடனே அன்றைக்கி பூஜையில் ஆஷாட மாதத்தில் சேர்க்கூடான்னு இருந்தால் கூட சேர்த்துருக்கார். அவர் தான் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர். இந்துக்களுக்கு மட்டுமல்ல, ஜாதி மதம் கடந்து, மொழி கடந்து, நாடு கடந்து, மதம் கடந்து எல்லாருக்கும் பொதுவானவர். சென்னையில் இருப்பவர்கள் இன்னும் பார்க்காமல் இருந்தால் வாருங்கள். வியாழக்கிழமைகளிலே இங்கே மாலையில் நடக்கும் ஸ்வஸ்தி அத்தனை அற்புதமாக இருக்கும். சென்னைக்கு வருபவர்கள் வந்து தரிசியுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த மந்த்ராலய மகானின் இந்த மிருத்திகா பிருந்தாவனம் இந்த ஏன்னா என்னுடைய மிகப்பெரிய கோரிக்கையை நிறைவேற்றி வைத்த மகான் இவர். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் அப்படின்னு வரும் அப்பண்ணாச்சியார் ஸ்லோகத்தில். அதற்கு வந்து உதாரணமாக இருக்கக்கூடிய இந்த அயனாவரம் பிருந்தாவனத்திற்கு உங்கள் எல்லோரையும் வருக வருக என்று நமது டிமேக்ஸ் சரவணன் அவர்கள் சார்பில் கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ತುಂಗಾ ನದಿ ತೀರದಿ ರಾಜಪಯತಿಯ ನೀರೆ ನೋಡೋಣ ಬಾ. ತುಂಗಾ ನದಿ ತೀರದಿ ರಾಜಪಯತಿಯ ನೀರೆ ನೋಡೋಣ ಬಾ. ಬಾಬಾ ನೀರೆ ನೋಡೋಣ ಬಾ. ಬಾಬಾ ಬಾಬಾ ನೀರೆ ನೋಡೋಣ ಬಾ. ವೃಂದಾವನದೊಳಗಿರುವ ತಾ ವೃಂದಾರಕರನು ಪೊರೆವಾ. ವೃಂದಾವನದೊಳಗಿರುವ ತಾ ವೃಂದಾರಕರನು ಪೊರೆವಾ. ವೃಂದಗುಣಗಳಿಂ ಮೆರೆವಾ. ವೃಂದಗುಣಗಳಿಂ ಮೆರೆವಾ ಮೆರೆವಾ. ವೃಂದಗುಣಗಳಿಂ. இந்த ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் கிட்டத்தட்ட 31 ஆண்டுகளுக்கு முன்பு பிரதிஷ்டாபனை செய்யப்பட்டு பல்வேறு பக்த கோடிகளின் உதவியாலும் மற்றும் ராகவேந்திர சுவாமி அருளாலும் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ಎ.ಜಿ. ದೇಸಾಯಿ ಮಂತ್ರಾಲಯದಿಂದ ಈ ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿ ಬೃಂದಾವನಕ್ಕೆ ಮೂಲ ಮೂರ್ತಿಗ ತಂದವನು ತಲೆ ಮೇಲೆ. ರೈಲ್ವೇದವರು ನಮ್ಮ ಲ್ಯಾಂಡ್ ಫ್ರೀ ಕೊಟ್ಟರು, ಏನೋ ನಾವು ಬೃಂದಾವನ ತಂದು ಬೃಂದಾವನ ಮಾಡಿದ್ವಿ. ಬೃಂದಾವನ ಕೂಡ ಇದನ್ನು ಮುನ್ರಾಬಾದ್ನಿಂದ PM ಪಾಟೀಲ್ ಅಂಥೇಳಿ ಡೋನರು ಅದನ್ನು ದಾನ ಮಾಡಿದರು. ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಪೈಸಾ ಕೂಡ ಇದ್ದಿದ್ದಿಲ್ಲ. ಅಂಥ ವೇಳೆಗೆ ಈ ಬೃಂದಾವನ ನಾವು ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಮಾಡಿದ್ವಿ. ಇದೊಂದು ಭಾಗ್ಯ ನಾನು ಕೊಟ್ಟದಕ್ಕೆ
எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப பிரமாதமாக நடக்குது இந்த இது. எல்லாரும் எவ்வளோ பேர் வந்தாலும் அன்னதானம் இப்போ நடக்குது. அன்னதானம்னா இதில் நான் இருக்கும்போது தொன்னையில் கொடுத்தாங்க. இப்போ நல்ல பிளேட்டில் சாதம் 2 டைப்பாக கொடுத்துட்டு நல்ல பிரமாதமாக பண்ணுறாங்க. இதே மாதிரி இன்னும் முன்னாலே கூட நடக்கணும்னு சொல்லிட்டு ராயரை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த ராயருடைய குணாதிசயம் எப்படின்னா he has got some magnetic power. 10th சாதாரண படிப்பு தான் படிப்பேன் நான். இவருடைய அருளால் 10th பாஸ் பண்ணேன். +2 ஆவரேஜ் மாணவன் தான் நான் பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ரயில்வே கிரவுண்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. சும்மா செலெக்ஷன்லாம் போவோம் வருவோம். திடீர்னு ஒரு வாட்டி செலெக்ஷன் கூப்பிட்டாங்க. ராகவேந்திர படத்தை பேக்கெட்டில் வச்சுன்னு செலெக்ஷன் போனேன். முதல்ல பெரம்பூர்லேருந்து கிரிக்கெட் செலெக்ஷன் ஆனது நான் தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அது வந்து ராகவேந்தரோடைய தான் அருளாக இருக்கும். விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக செலக்ட் ஆனேன். வேலை கிடச்சி ரயில்வேல லோக்கோ ஹவுஸ்லாம் ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய எல்லா இதுவும் ஈடுபாடு ராகவேந்திர சுவாமி தான். பிருந்தாவனத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமாக எல்லாம் டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கு முக்கிய காரணமே பக்தர்கள் வந்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து அவங்க சுய வாழ்க்கையில் நல்ல விதமான முன்னேற்றங்கள் கண்டு பலான கோடி பக்தர்கள் இதில் வந்துட்டு பங்கேற்று இந்த சமாச்சாரத்தில் ஆராதனை மகிழ்ச்சியோடு இருந்தாலும் சரி, லட்சாட்சணை இருந்தாலும் சரி, என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு எல்லாம் அவங்கவுங்க சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம் தான் அது கண்கூடு எங்களுக்கு. ஆராதனைன்ற 3 நாள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அன்னதான சேவை நடக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பங்கேற்றிருக்காங்க இந்த பிருந்தாவனத்தில். இதில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் கூட நாங்கள் வந்து அவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணவும் மாட்டோமான்றது எங்கள் டவுட்டு. ஆராதனைன்னும் போது எங்களுக்கு ஒரு 15-20 நாள் முன்னாடி நாங்கள் ரெடி ஆகிட்டு என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எந்த விதத்தில் நல்லா பக்தர்களுக்கு வந்துட்டு நல்ல விதமாக நம்ம இருந்து என்னென்ன அனுகூலம் பண்ணலாம், எந்த விதத்தில் ஹோமம் நடத்தலாம், என்ன இது கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல சேவை நடந்துட்டுருக்கு. எங்களுக்கு வந்துட்டு அன்னதான சேவை ரொம்ப பிரதானம். ராயருக்கு வந்து அன்னதான சேவை பிரதானம். அதனால் வந்துட்டு எனக்கு அன்னதான சேவையும் வந்துட்டு வியாழக்கிழமை நடந்துட்டு வந்துட்டுருக்கு. எங்களுக்கு தேவையான அரிசி இங்கேருந்து பாக்கி மடத்துக்கும் கொடுக்குறோம். இது அனாதை இல்லம், ஆர்ஃபன் ஹவுஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, மென்டல் ரிட்டார்ட் ஸ்கூல், அதர் மடத்துக்கும் கொடுக்குறோம். வேத பாடசாலை கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி நல்ல சத்காரியங்கள் நடந்துட்டுருக்கு. இங்கே வர ஜனங்கள் வந்துட்டு எல்லாருமே இதை பற்றி தெரியும். இந்த மடத்தை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சென்னையில் இருப்பவர்கள் இன்னும் பார்க்காமல் இருந்தால் வாருங்கள். வியாழக்கிழமைகளிலே இங்கே மாலையில் நடக்கும் ஸ்வஸ்தி அத்தனை அற்புதமாக இருக்கும். சென்னைக்கு வருபவர்கள் வந்து தரிசியுங்கள்.